Hi dear students, today we are going to see the next topic of chapter 26, debentures. Adequate amount of capital is necessary to run a business effectively or successfully. In some cases, capital arranged through internal resources, that is by way of issuing equity share capital or using accumulated profit, is not adequate, and the organization is restored to external resources of arranging capital, that is external commercial borrowings, debentures, bank loan, public fixed deposit, etc. இந்த டிபஞ்சர்ஸ்னால் என்ன? கடன் பத்திரம். இந்த ஒரு வியாபார நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்த முதலும் தேவையானது நிதியும் தேவையானது. எனவே இந்த நிறுவனம் தன்னுடைய உள்புற ஆதாரங்களை வலுப்படுத்துறதுக்கு நோக்கத்தில் அந்த செயல்களை செய்யுது. மேலும் இந்த வெளிப்புற ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்கில் கடன் பத்திரம், வெளிப்புற வங்கி கடன் பொது நிலை வைப்பு மூலம் பெறுகிறது. தனது நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க? வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கிறதுக்கு அதுக்கு தேவையான நிதியை பெறத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். இந்த when a company needs funds for extension and development purpose without increasing its share capital, it can borrow from the general public by issuing certificate for a fixed period of time and at a fixed rate of interest. Such a loan certificate is called a debenture. அந்த முதல்ல அதிகமாக்கிறதுக்கு வெளியிடக்கூடிய அதிகமான கடன் பத்திரங்கள் மூலமாக இந்த நிதியை பெறத்துக்கு முயற்சிக்குது. இந்த பொது வைப்பின் மூலமாக ஒரு நிலையான காலத்தில் ஒரு நிலையான வட்டியில் பெறக்கூடிய சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இத்தகைய கடன் சான்றிதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபஞ்சர்ஸ், அதாவது கடன் பத்திரம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. தென் டிபஞ்சர்ஸ் ஆர் ஆஃபர்டு டு த பப்ளிக் for subscription in the same way as for issue of equity shares. Debentures is issued under the common seal of the company acknowledging the receipt of money. The பொதுமக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய சாதாரண பங்குகளை வெளியிடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பங்களிப்பு மூலம் அந்த கடன் பத்திரம் வெளியிடப்படும். இத்தகைய கடன் பத்திரம் அந்த நிறுவனத்தின் பொது முத்திரை பணம் பெற்றதற்கான அத்தாட்சி பெற்று வழங்கப்படும். இந்த நிறுவனச் சட்டம் 2013 பிரிவு 2 உட்பிரிவு 30 படி அந்த கடன் பத்திரம் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தியோ அல்லது ஏற்படுத்தாமலோ நிறுவனம் வெளியிடும் பிணையமாகும். இந்த கடன் பத்திர தொகுதி, பாண்டு முதலான பிணையங்களும் இந்த கடன் பத்திரம் என்பதில் அடங்கக்கூடியதாக இருக்குது. According to Section 2, Subsection 30, Companies Act 2013, debentures include debenture, stock, bond or any other instrument of a company evidencing a debt, whether constituting a charge on the asset of the company or not. It is evident from the definition that the term debentures covers both secured and unsecured debentures. அதாவது 2013 சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த சட்டம் கொண்டு வந்தாங்க? கம்பெனிஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது பிரிவு 2 உட்பிரிவு 3 படி இந்த கடன் பத்திரம் அப்படின்றது அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தியோ ஏற்படுத்தாமலோ அந்த நிறுவனத்தை வெளியிடக்கூடிய பிணையமாக இருக்கக்கூடியது. Then next one, features of debentures. The important features of debentures are as follows. First one, it is issued by the company in the form of a certificate under the common seal. இந்த நிறுவனத்தின் பொது முத்திரையுடன் வழங்கக்கூடிய சான்றிதழ் ஆகும். Then it is movable property. இது ஒரு நகரக்கூடிய சொத்து. Then debenture holder or the creditors of the company. இந்த கடன் பத்திரதாரர்கள் அந்த நிறுவனத்துடைய கடன்தாரர்கள் ஆவார்கள். Then debenture carry a fixed rate of interest. இந்த கடன் பத்திரம் எப்போதும் ஒரு நிலையான விலையிலும் வட்டியிலும் உள்ளது. Then
debenture is redeemed after a fixed period of time. இந்த கடன் பத்திரம் நிலையான காலம் முடிந்த பிறகு முடிவுக்கு வரும். Then debenture may be either secured or unsecured. இந்த கடன் பத்திரம் அப்படின்றது பிணையமாகவோ அல்லது பிணையமற்றதாகவோ இருக்கலாம். Interest payable on a debenture is a charge against profit and hence it is a tax deductible expenditure. இந்த கடன் பத்திரம் மீதான வட்டி செலுத்துதல் என்பது அந்த வருமான வரியிலிருந்து லாபத்தை கழித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். The next, debenture holder do not enjoy any voting rights. இந்த கடன் பத்திரதாரர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை. Then interest on debenture is payable even if there is a loss. கடன் பத்திரம் மீதான வட்டி செலுத்துதல் என்பது ஒரு சட்டமாக கருதப்படும். இந்த கம்பெனி லாஸில் போனாலும் அவங்களுக்கு அந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். These are all the features of a debenture. The next one, kinds of debenture. Debenture are generally classified into different categories on the basis of first one, convertibility of the instrument. இந்த கடன் பத்திரம் வெளியிடக்கூடிய முறை அவற்றினுடைய வெளியீடு நிபந்தனை ஆகியவற்றை அடிப்படையில் இந்த பலவிதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மாற்றுதல் அடிப்படை. The next one, security of the instrument. பிணையங்கள் அல்லது ஈட்டின் அடிப்படையில். redemption ability மீட்பு அடிப்படையில். then registration of instrument பதிவு செய்தல் அடிப்படையில். then first one, on the basis of convertibility, debenture may be classified into following categories. First one, non-convertible debenture. அதாவது மாற்று அடிப்படையில் இந்த மாற்றுதல் அடிப்படையில் உள்ள கடன் பத்திரங்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், மாற்ற இயலாத கடன் பத்திரம், அதாவது நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். There is these instrument retain the debt character and cannot be converted into equity shares. இந்த மாற்ற இயலாத கடன் பத்திரங்கள் அவற்றின் கடன் இயல்பை தக்க வைத்துக் கொள்கின்றன மற்றும் சாதாரண பங்குகளாக மாற்ற முடியாது. The next one, partly convertible debenture. A part of these instruments are converted into equity shares in the future at notice of the issuer. The issuer decides the ratio for conversion. This is normally dedicated at the time of subscription. இந்த பகுதி மாற்ற கடன் அப்படிங்கிறது அந்த பத்திரங்கள் நிலையில் அவைகளை ஒரு பகுதி வெளியிடுபவர்கள் அறிவிக்கக்கூடிய சமயம் எதிர்காலத்தில் சாதாரண பங்குகளாக மாற்றப்படுகின்றன. இந்த வெளியீட்டாளர்கள் மாற்றி வீதத்தை முடிவு செய்கின்றனர். இது இயல்பாக பங்கெடுப்பின் சமயம் முடிவு செய்யப்படுகிறது. The next one, fully convertible debenture. முற்றிலும் மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள். These are fully convertible into equity shares at the issuer notice. The ratio of conversion is decided by the issuer. Upon conversion, the investor enjoy the same status as ordinary shareholders of the company. இவை வெளியீட்டாளர் அந்த அறிவிக்கக்கூடிய சமயத்தில் இந்த முற்றிலுமாக சாதாரண பங்குகளாக மாற்றப்படுகின்றன. மாற்ற வீதமான வெளியீட்டாளரால் இது முடிவு செய்யப்படுகிறது. இந்த மாற்றப்பட்ட பிறகு இந்த முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனத்தின் சாதாரண பங்குதாரர்களைப் போலவே அதே அந்தஸ்தை அறிவிப்பார்கள். The next, optionally convertible debentures. தேர்வின்படி மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள் அல்லது தேர்வின்படி மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள் நிலையில் இப்பங்குகளை வெளியீட்டாளர் முடிவு செய்யும் விலையிலோ அல்லது வெளியீட்டின் சமயம் உடன்பட்ட விலையிலோ மாற்றி பெறும் தேர்வு உள்ளது. The investor has the option to either convert these debentures into share at price decided by the issuer agreed upon at the time of issue. இதான் என்ன, இந்த இஷ்யூ பண்ணக்கூடிய டைமில் அதனுடைய விலையை மாற்றி பெற தேர்வு உள்ளது. These are all the on the basis of convertibility. The next one, on the basis of security, debentures are classified into
secured debentures and unsecured debentures. Then first one, secured debentures, அதாவது பிணையங்கள். அந்த பிணையங்களில் ரெண்டு வகையாக இருக்குது. அந்த பிணையம் தரப்பட்ட கடன் பத்திரங்கள், பிணையத்தோடு இருக்கக்கூடிய பத்திரங்கள். These instruments are secured by a charge on the fixed asset of issuer company. So, if the issuer fails on payment of either the principal or interest amount, such fixed assets can be sold to repay the liability to the investor. அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தி வெளியிடப்படும் பத்திரங்கள் பிணையம் தரப்பட்ட கடன் பத்திரங்கள் எனப்படும். இந்த நிறும சட்டம் 2013 பிரிவு 7 உட்பிரிவு 3 படியும் இந்த மத்திய அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இது நடக்க வேண்டும். The next, unsecured debentures. These instruments are unsecured in the sense that it is the issuer defaults on payment of the interest or principal amount, the investor has to be included as unsecured creditors of the company. இந்த பிணையம் தரப்படாத கடன் பத்திரம் அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் மீது எந்த விதமான பற்று பொறுப்புகளும் ஏற்படுத்தப்படாமல் வெளியிடப்படும் கடன் பத்திரங்கள் இவ்வகை அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையான கடன் பத்திரங்களுக்கு ஈடு பெறாத கடன் வழங்கியவர்களுக்காக கருதப்படுகிறது. These are all on the basis of security debentures. The next, on the basis of redeemability debentures are classified into two types, redeemable debenture and perpetual or irredeemable debenture. அதாவது மீட்பு அடிப்படையில் அது ரெண்டு வகையாக இருக்குது. மீட்கக்கூடிய கடன் பத்திரம், மீட்க இயலாத கடன் பத்திரம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், redeemable debenture. It refers to the debenture which are issued with a condition that the debenture will be redeemed at a fixed date or upon demand or after notice or under a system of periodical drawings. Debentures are generally redeemable and on redemption these can be reissued or cancelled. இந்த மீட்கக்கூடிய கடன் பத்திரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு மீட்கக்கூடிய கடன் பத்திரங்கள் இவ்வகையாகும். இந்த காலத்தில் வெளியிடப்படக்கூடிய கடன் பத்திரங்கள் நிறுவனத்தினுடைய மிகை மூலதன நிலைமையை தோன்றாமல் தடுப்பதற்கு ஏற்ற கடன் பத்திரமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், perpetual or irredeemable debenture, அதாவது மீட்க இயலாத கடன் பத்திரங்கள். A debenture in which no specification is specified by the companies to pay back the money is called an irredeemable debenture. The debenture holder cannot demand repayment as long as the company is a going concern. Issuing company has to pay interest periodically, but all debentures, whether redeemable or irredeemable, become payable on the company going into liquidation. However, after the commencement of the Companies Act 2013, now a company cannot issue perpetual or irredeemable debentures. இந்த நிறுவனம் கலைக்கப்பட்டால் தவிர மற்றபடி நிறுவனத்தினுடைய ஆயுட்காலத்தில் கேட்க தேவையில்லாத கடன் பத்திரங்கள் இதில் அடங்கக்கூடியது. இந்த பெரும்பான்மையாக இந்த வகையான கடன் பத்திரங்களில் அந்த நிறுவனம் வெளியிடக்கூடியது கிடையாது. முதலீட்டாளர்கள் இவ்வகை கடன் பத்திரங்களை முதலீடு செய்ய விரும்புவதும் இல்லை. These are all on the basis of redeemability. The next one, on the basis of registration, debenture may be classified as two types. First one, a registered debenture, and the next one, bearer debenture. இந்த பதிவு செய்தல் அடிப்படையில் ரெண்டு வகையாக இருக்குது. பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரம், கொணர்பவர் பத்திரங்கள். ஃபர்ஸ்ட், registered debenture. Registered debenture are issued in the name of a particular person whose name appears on the debenture certificate and who is registered by the company as holder on the register of the debenture holder.
இந்த கடன் பத்திரங்கள் குறிப்பிட்ட நபருடைய பெயரில் அந்த நிறுவனம் தனது பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டிருந்தா அவற்றை பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரங்கள் என்று கூறுகிறோம். ஒவ்வொரு கடன் பத்திரத்திலும் ஒவ்வொரு எண் உண்டு. மேலும் பங்கு சான்றிதழ் போன்று கடன் பத்திரங்களும் உரிமைக்கு சாட்சியமாக ஆவணங்களோ ஆகும். இவற்றை ஒருவர் பெயரில் இருந்து வேறொருவர் பெயருக்கு மாற்ற வேண்டுமாயின் முறையாக அந்த பத்திரம் எழுதி பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகே அந்த உரிமை மாற்றம் ஏற்பட என நிறுமச் சட்டம் கூறுகிறது. The next one, bearer debenture, கொணர்பவர் பத்திரங்கள். Bearer debentures on the other hand are issued to bearer and are negotiable instrument and so transferable by mere delivery like share warrant. இந்த வகையான பத்திரங்களை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பத்திரங்கள் மீதான உரிமை உண்டு. எனவே இவற்றை பதிவு செய்யப்படாத பத்திரங்கள் என்றும் கூறுகின்றனர். இவற்றை பங்குரிமை ஆணையுடன் ஒப்பிடலாம். இவற்றை மாற்றி தருவதும் எளிது. இவ்வகை கடன் பத்திரங்களை வைத்திருப்பவர் அவற்றை விற்பனை செய்ய அல்லது மாற்றித்தர விரும்பினால் விற்பனை விலையை பெற்றுக்கொண்டு கடன் பத்திரங்களை ஒப்படைத்து வருவது மட்டுமே போதுமானதாக இருக்கும். These are all on the basis of registration. These are all the kinds of debentures. Then next one, distinction between debenture and shares. கடன் பத்திரங்களுக்கும் பங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஃபஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட்டு ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு கடன் பத்திரங்கள், தென் பத்திரங்கள் பங்குகள். ஃபஸ்ட்டு ஒன், டிபெஞ்சர்ஸ் கான்ஸ்டிடியூட் எ லோன். இது சட்டப்படி ஒரு கடன் ஆகும். இன் ஷேர்ஸ், ஷேர்ஸ் ஆர் எ பார்ட் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் எ கம்பெனி. இது நிறுவனத்தின் முதலில் ஒரு பங்கு ஆகும். த நெக்ஸ்ட்டு மிடில் அண்ட் லோயர் லெவல். இது மிடில் லெவல்லையோ லோயர் லெவல்லையோ இருக்கக்கூடியது இந்த டிபெஞ்சர். பட் ஷேர்ஸ் அப்படின்றது டாப் லெவலில் இருக்கக்கூடியது. த நெக்ஸ்ட் ஒன், டிபெஞ்சர் ஹோல்டர் கெட்ஸ் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் கேரிஸ் ப்ரியரிஸ் ஓவர் டிவிடெண்ட். அந்த கடன் பத்திரதாரர்கள் நிலையான வீதத்தில் வட்டி செலுத்தி அதற்கான பங்காதாயம் பெறுவர். ஷேர்ஹோல்டர்ஸ் கெட் டிவிடெண்ட் வித் எ வேரியிங் ரேட். பங்குதாரர்கள் மாறுபடும் விலையில் பங்காதாயம் பெறுவார்கள். தென் நெக்ஸ்ட்டு, டிபெஞ்சர்ஸ் ஜென்ரலி ஹாவ் எ சார்ஜ் ஆன் த அசெட் ஆஃப் த கம்பெனி. கடன் பத்திரதாரர்கள் நிறுவனத்தின் கடனீந்தோர் ஆவார். தென் ஷேர் டு நாட் கேரி எனி சச் சார்ஜஸ். இந்த பங்குதாரர்கள் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் உரிமையாளர்கள் ஆவார்கள். டிபெஞ்சர் கேன் பி இஸ்யூட் அட் எ டிஸ்கவுண்ட் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த கடன் பத்திரங்கள் தள்ளுபடியில் வெளியிட எந்த ஒரு நெறிமுறைகளும் கிடையாது. தென் ஷேர்ஸ் cannot be issued at discount. இந்த பங்குகள் தள்ளுபடியில் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு மட்டுமே வெளியிடப்படும். The next one, the rate of interest is fixed in the case of debenture. கடன் பத்திரங்களில் வட்டி வீதம் நிலையானது. Whereas on equity share, the dividend varies from year to year depending upon the profit of the company and the board of directors' decision to declare dividends or not. இந்த இயக்குநர்கள் அவையில் அது முடிவின் அடிப்படையிலும் லாபத்தின் அடிப்படையிலும் இந்த பங்காதாய விகிதம் மாறும். The next, debenture holder do not have any voting right. இந்த கடன் பத்திரதாரர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை. ஷேர் ஹோல்டர்ஸ் என்ஜாய் voting ரைட்ஸ். பங்குதாரர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. The next, interest on debenture is payable even if there are no profit, that is even out of capital. இந்த கடன் பத்திரங்களுக்கு வட்டி என்பது லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் முதலை கருத்தில் கொண்டது. Debenture dividend can be paid to shareholders only out of profit of the company and not otherwise. இந்த பங்குதாரர்களுக்கான பங்காதாயம் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தோட லாபத்தில் கருத்தில் கொண்டது. The next, interest paid on debenture is a business expenditure and allowable deduction from profit. இந்த கடன் பத்திரம் மீதான வட்டி அப்படின்றது அந்த வியாபார
செலவாக கருதப்பட்டு லாபத்தில் கழித்து கொள்ளப்படும். லாபத்தில் என்ன கழித்து கொள்ளப்படும். The next, dividend is not allowable deduction as business expenditure. ஆனால் பங்காதாயம் அப்படிங்கிறது வியாபார செலவு கிடையாது, எனவே இது லாபத்தில் கழிக்க முடியாது. The next, return of allotment is not required for allotment of debenture. இந்த கடன் பத்திரம் ஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற ஆவணம் இல்லை. Return of allotment in E-form number 2 is to be filled for allotment of shares. இந்த பங்குகளினுடைய ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை E-form number 2ல பதிவு செய்ய வேண்டும். These are all the difference between debentures and shares. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடன் பத்திரத்துக்கும் பங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். Now we completed the chapter 26. Thank you for listening my class. We will meet in next class.